المشاعر أخفيها قد أشرقت الشمس عليها. மாணவி MS அமீரா பிவி பிகாம் அவர்கள் உறவுகளை பேணுவோம் என்ற தலைப்பிலே நம்மிடம் உரையாற்ற வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹ் தஆலா எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்களின் மீதும் அவர்கள் தோழர்களின் மீதும் அவனுடைய சிறந்த படைப்பினங்களின் மீதும் அல்லாஹ் தஆலா சலாமும் சொல்வானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னுடைய தலைப்பு இரத்த உறவை பேணுதல். இரத்த உறவை பேணுதல் என்றால் என்ன? உறவுகளுக்கு உபகாரம் செய்வது என்பது முடிந்தவரை அவர்களுக்கு நன்மைகளை செய்வதும் அவர்களுக்கு ஏற்படும் தீமைகளில் இருந்து அவர்களை பாதுகாப்பதும் ஆகும். உறவை பேணுவது கட்டாயமும் அதனை துண்டிப்பது பெரு குற்றமும் ஆகும். உறவை பேணுவதன் சில முக்கியத்துவத்தை பற்றி ஹதீஸ்களை பார்ப்போம். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னை சொர்க்கத்தில் சேர்க்கும் ஒரு நற்செயலை எனக்கு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அவசரமாக கேட்குறாங்க. அப்போ இங்கே பக்கத்தில் உள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்களாம், இவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவருக்கு ஏதாச்சும் அவசர தேவை இருக்கலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த மனிதரை நோக்கி, நீர் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைக்கக்கூடாது, கடமையான தொழுகையும் கடமையான ஜகாத்தையும் கொடுக்க வேண்டும், உறவை பேணி வாழ வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இஸ்லாம் வலியுறுத்தும் வணக்க வழிபாடுகளில் குடும்ப உறவை பேணுவது மிக மிக முக்கியமாகும். சமூகம் உருவாக்கம் என்னும் இஸ்லாமிய லட்சியத்தை அடைவதற்கு குடும்ப உறவுகளை சீர்படுத்துவது இன்றியமையாத ஒன்றாகும். இந்த வகையில் நல்ல சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நல்ல குடும்ப உறவுகளை நம்ம ஏற்படுத்தணும். இப்போது பலரிடமும் சமூக சூழ்நிலையினால் இரத்த உறவை பேணும் நிலையும் இரத்த உறவை பாதுகாக்கும் நிலையும் குறைந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ தேவையில்லாத அவசியம் இல்லாத பல்வேறு விஷயங்களுக்காக நேரத்தையும் பணத்தையும் செலவிட தயாராக உள்ள நம்ம பலர் குடும்ப உறவுகளுக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் சில நிமிடங்களை கூட ஒதுக்குவதற்கு முன் வருவதில்லை. உண்மைதானே? இப்போலாம் நிறைய பேர் தந்தை, தாய், சகோதர, சகோதரி போன்ற உறவுகளெல்லாம் துறந்து நட்பை இழந்து சமுதாயத்தை மறந்து தனிமையாக வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு தங்களோட வாழ்க்கையில் பிரச்சனையின் போது உதவுவதற்கும் ஆலோசனை செய்வதற்கும் ஆள் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை ஆள்படுத்தி கொண்டு வாழ்க்கையின் மீது வெறுப்படைந்து தவறான முடிவுகளெல்லாம் எடுத்து விடுறாங்க. இதெல்லாம் இப்போ லேசாகி விட்டது. தந்தை பிள்ளை உறவு, சகோதர உறவு, குடும்ப உறவு போன்று உறவுகள்லாம் விரிந்து செல்கின்றன. இவையெல்லாம் தற்காலத்தில் நன்றாக இருக்குதான்னு கேட்டால் பெரும்பாலும் இல்லை என்பதுதான் நம்மளோட பதிலாகவே இருக்கும். அப்படியே அதெல்லாம் இருந்தாலும் தேவைக்காகவும் பணத்துக்காகவும் மட்டும்தான் செயல்பட்டு வருவது உண்மை. உறவினர்களும் நண்பர்களும் இன்ப துன்பத்தெல்லாம் பங்கெடுத்து கொள்வது அரிதாகி வருகிறது. முன்பெல்லாம் உறவில் நல்ல காரியங்களோ கெட்ட காரியங்களோ எது நடந்தாலும் சரி, பயண தூரம் எவ்வளவுதான் இருந்தாலும் அங்கே போய் நல்லா விசாரிச்சுட்டு வருவாங்க, இல்லைன்னா அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டுட்டு வருவாங்க. அந்த காலமெல்லாம் போய் இப்போ சொந்த பந்தங்களில் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் சரி வெறும் ஒரு மெசேஜ் வழியாக மட்டும் அனுப்பி நம்மளோட வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். தொழில்நுட்ப வளர்ச்சியோட விளைவு தான் என்பது மறப்பதற்கல்ல. உறவினர்களும் நண்பர்களும் பேசிக்கொள்வது கூட சமீப காலமாக குறைஞ்சு கொண்டே வருது. இதனால் உறவுகளும் நட்புகளும் வலுவிழுந்து விடுவது மட்டுமல்லாமல் தொலைந்து விடுவதற்கும் வாய்ப்புள்ளது. தனிமரம் தோப்பாக முடியாது என்று கூறுவார்கள். மனித சமுதாயத்திற்கு உறவு மிக மிக அவசியமாகும். உற்றார் உறவினர்களின் தொடர்பு இல்லாமல் இனிமை பெறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் ஒரு மனிதர் கேட்குறாங்களாம், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் இணை வைக்கிறவங்களா இருக்கிறாங்க, அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வராங்க, அவங்கள்ட்ட நான் நல்ல முறையில் நடந்து கொள்ளணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம், உன்னுடைய தாயிட்ட நீ நல்ல முறையில் தான் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உறவுலாம் எவ்வளோ தப்பு பண்ணாலும் எவ்வளோ தான் தப்பாக இருந்தாலும் நம்ம எப்போதுமே அந்த உறவை கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்.
வமன் கான யோமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரஹி ஃபல் யஸில் ரஹிமஹு. யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் இரத்த உறவை பேணி நடக்கட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதாக அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். யார் அல்லாஹுவின் மீதும் மறுமையின் மீதும் ஒரு முஸ்லீம் கொண்டுள்ள ஈமானோட வெளிப்பாடுல ஒன்று தான் உறவை பேணி நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த உறவை நம்ம பேணி நடந்தோம் அப்படின்னா அது சொர்க்கத்தில் நுழைவிக்கிறதற்கு சிறந்த செயற்பாடாக போற்றப்படுகிறது. இரத்த உறவை பேணுவதனால மறுமை பேர்கள் மட்டுமல்லாமல் இம்மையிலையும் இந்த உலகத்திலையும் நிறைய பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு இஸ்லாம் நமக்கு கூறுகிறது. மன் ஷர்ரஹு அன் யும்சாக் தலஹு ஃபி ரிஸ்கிஹி அவ் யுன்ஷா லஹு ஃபி அசாரிஹி ஃபலெசில் ரஹிமஹு. யார் தனக்கு அல்லாஹ் அளிக்கின்ற ரிஸ்கை அதிகமாக்கப்படுவதையும் நீண்ட ஆயுளையும் விரும்புகிறார்களோ அவர்கள் இரத்த உறவை பேணி நடக்கட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆனால் உறவினர்கள் அருமை விளங்காமல், உறவுகளுக்கு இஸ்லாம் அளிக்கும் முக்கியத்துவம்லாம் புரியாமல், கடுகு போன்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அடித்து கொண்டு உறவுகளை முறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றுமில்லாத காரியத்திற்காகவும் அற்ப பணத்திற்காகவும் காலம் காலமாக பல தலைமுறையாக முகம் சொலித்து கொண்டும் பேசாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம். உறவுகளை முறிக்காத வீடுகளே இல்லை என்கின்ற அளவிற்கு நாம் உறவுகளை முறித்து வாழ்வது இந்த நவீன காலத்து நடைமுறையாக மாறிப்போனது. வேதனை தரும் செய்தி. ஒருவன் தன் சகோதரிடம் கூட 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்று பல குடும்ப உறவுகள் பல்லாண்டு காலமாக பேசாமல் இருப்பதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிற நம்ம இதை சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். லா எதுஹுலுல் ஜன்னத்தல் காத்திய, உறவை முறித்து வாழ்பவன் ஸ்வர்க்கம் புக மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எச்சரிக்கையை நாம் நம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஃபகால அலா தர்லாயின அன் அசீல மன் சலாக்கி வக்குதா மன் கத்தாக்க. அல்லாஹு தாலா இரத்த உறவை பார்த்து யார் உன்னை சேர்த்து நடக்கிறானோ நான் அவனை சேர்த்து கொள்வதும், யார் உன்னை துண்டித்து விடுகிறானோ நான் அவனை துண்டித்து விடுவதும் உனக்கு திருப்தி அளிக்குமா என்று அந்த உறவிட்ட கேட்குறான். அதாவது அந்த உறவிட்டையே அல்லாஹ் கேட்குறான். அதற்கு அந்த உறவும் ஆம் என பதில் கூறியது. இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இரத்த உறவோடு பேணி வாழ்வது அல்லாஹு தாலாவுடனான உறவோடு பேணி வாழ்வதற்கு சமமாக இருக்குது. உலகில் உறவெல்லாம் முறிக்கிறவங்க ஒரு பக்கம் என்றால், பேருக்காகவும் நடிப்புக்காகவும் உறவோடு இணைந்து வாழ்பவர்கள் மறுபக்கம் இருக்கிறாங்க. அவங்க பேசினா தான் நானும் பேசுவேன், அவங்க சேர்ந்தா தான் நானும் சேருவேன், அவங்க கொடுத்தா தான் நானும் கொடுப்பேன் அப்படின்னு நம்மள சொல்கிறவங்க நிறையவே உண்டு. ஆனால் அன்பானவர்களே, உண்மையில் உறவை பேணி வாழ்வது இதுவல்ல. அவங்க சேராவிட்டாலும் நாம் சேர வேண்டும், அவங்க கொடுக்காவிட்டாலும் நாம் கொடுக்க வேண்டும், அவங்க பேசாவிட்டாலும் நாம் பேச வேண்டும். உண்மையிலே உறவை பேணி வாழ்வது இதுதான் என இஸ்லாம் நமக்கு கூறுகிறது. ஃபகால லைஸ வாசிலு பில் முகாஃபி வலக்கின்ன வாசிலு அல்லது இதா குத்தியத் ரஹிமஹு வசலாஹா. தன்னுடன் இணைந்து இருப்போருடன் சேர்ந்து நடப்பவன் இரத்த உறவை பேணுபவன் அல்ல. தன்னுடன் உறவை துண்டித்தாலும் அந்த உறவோடு சேர்ந்து நடப்பவனே இரத்த உறவை சேர்ந்து நடப்பவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒன்றை நாம் மிக சரியாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். நட்பும் ஏனைய உறவும் நாமவே தேர்வு செய்து கொண்டவையாகலாம். ஆனால் இரத்த உறவு என்பது எல்லாம் அல்ல அல்லாஹுடைய தேர்வாகும். இன்னார் உன் தந்தை, இன்னார் உன் பெரிய தந்தை, இன்னார் உன் சிறிய தந்தை, இன்னார் மாமா, இன்னார் உன் சகோதரன் சகோதரி என்பது அல்லாஹ் செய்த தேர்வாகும். இந்த தேர்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் அதற்காக உரிமைகளை வழங்கி வாழ்வதும் மார்க்க கடமையாகும். இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், உறவை பேணுவது அல்லாஹ் தாலா மனித சமுதாயத்திற்கு அளித்த மகத்தான அருட்கொடையாகும். சுபஹானல்லாஹ். ஒரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் இவ்வாறு முறையிடுறார்கள். எனக்கு சில உறவினர்கள்லாம் இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ், நான் அவங்கள ஒட்டி சென்றால் அவர்களோ என்னை வெட்டி விடுகிறார்கள், நான் அவங்களுக்கு நன்மையே தான் செய்கிறேன், அவர்களோ எனக்கு தீமையே செய்கிறார்கள், அவர்களுடன் நான் கருணையுடன் நடந்து கொள்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ கூறியது போல் நீ நடந்து கொண்டால் உனக்கு ஒரு உதவியாளர் அல்லாஹ்விடமிருந்து நியமிக்கப்பட்டிருப்பார் என கூறினார்கள். எனவே நாமும் அனைவரையும் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல முயல வேண்டும். இரத்த பந்தங்களை ஆதரித்து வாழ வேண்டும். பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். சிறியவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும். அவர்கள் நோயுற்றிருந்தால் அவர்களிடம் நலம் விசாரிக்க வேண்டும். அவர்கள் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும்.
அவர்கள் கடுமையாக நடந்து கொண்டாலும் நாம் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பேச மறுத்தாலும் நாம் பேச வேண்டும். எனவே இதுதான் உறவை சேர்த்து வாழ்வதோட முறைகளாகும். இதை நாமும் அனைத்து உறவினர்களோடும் சேர்ந்து வாழ்வதற்கும் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹி தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹுவின் தூதரே, என்னை சுவனத்தில் நுழைவித்து நரகத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்களாம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைக்கக்கூடாது, தொழுகையை நிலைநிறுத்து, ஜக்காத்தை கொடுத்து வா, குடும்ப உறவை பேணிக்கொள் என்றார்களாம். எனவே சுவனம் செல்ல விரும்புவோர் இரத்த உறவை பேணிக்கொள்ளட்டும். அடுத்ததாக அரபிக் சாங் பாட வருகிறார்கள் எம் அஃப்ரா, முபல்லிகா 2ஆம் ஆண்டு மாணவி, எஸ் ஜஸ்ரா பிஐஎஸ் மாணவி. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா தைபா யா தைபா யா தாவல் ஐயானா اشتقنا لك والهوى نادانا والهوى نادانا يا طيبة يا طيبة يا ذا العيان اشتقنا لك والهوى نادانا والهوى
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக கிராத் ஓத வருகிறார் எம் முபீனா, முபல்லிகா 2ஆம் ஆண்டு மாணவி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الأنفال قل الأنفال لله والرسول فاتقوا الله وأصلحوا ذات بينكم وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. أولئك هم المؤمنون حقا لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم. كما أخرجك ربك من بيتك بالحق وإن فريقا من المؤمنين لكارهون. يجادلونك في الحق بعدما تبين كأنما يساقون إلى الموت وهم ينظرون. وإذ يعدكم الله إحدى الطائفتين أنها لكم وتودون أن غير ذات الشوكة تكون لكم ويريد الله أن يحق الحق بكلماته ويقطع دابر الكافرين. ليحق الحق ويبطل الباطل ولو كره المجرمون.
أني ممدكم ب1000 من الملائكة مردفين وما جعله الله إلا بشرى ولتطمئن به قلوبكم وما النصر إلا من عند الله إن الله عزيز حكيم. ما شاء الله بارك الله في علمكم. لم أعبأ فيها ستكون بأيامي